சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. எதுக்கு மீட் பண்ணணும்னு சொன்னீங்க? நீங்க ஜெயிக்கணும், அதுக்காக தான் இந்த முக்கியமான மீட்டிங். என்னோட வெற்றி நிச்சயமாகி பல நாள் ஆச்சு. உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா? எந்த ஊர்ல இருக்கீங்க? ஊரே துளசியை தான் கொண்டாடுறாங்க. ஒரு கர்ப்பிணிய அவ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து மொத்த நல்ல பேரையும் அந்த துளசி தட்டி தூக்கிட்டா. போட்டி பலமா தான் இருக்கு. சொல்ல போனா துளசிக்கு தான் ஃபேவரா இருக்கு. நீங்க மட்டும் அசால்ட்டா இருந்தீங்க புட்டுக்கும், அவ்வளவுதான் சொல்லுவேன். இங்க பாருங்க, துளசி எனக்கு உங்களுக்கு பொது எதிரி. அவளை நீங்க ஜெயிச்சா நான் ஜெயிச்ச மாதிரி. புரியுது, அண்ட் ஐ அக்செப்ட். இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்? இன்ஸ்பெக்டர் துளசி ரொம்ப வெறியேத்திட்டா. துளசி மேல ரொம்ப கடுமையான கோவத்துல இருக்காரு. அத நாம பயன்படுத்திக்கலாம். இந்தாங்க, ஊருக்குள்ள யார் யார் ஓட்டு போடுவாங்கன்னு இதுல டிக் பண்ணிருக்கோம். மொத்த ஓட்டுல மேல தெரு ஓட்டு தான் நம்மளோட வெற்றியை டிசைட் பண்ணும். அதுதான் எப்பவுமே நடந்தது. ஆமா ஆமா, அண்ணன் மேல தெரு ஆட்களுக்கு மரியாதை அதிகம்தான். மேல தெரு ஓட்டு முழுசா துளசிக்கு தான் போவோம், பாத்துக்கங்க. அது எப்படி? எங்க அண்ணன் தான் எலெக்ஷன் கேம்பெயினுக்கு வரலையே. அது முடியாது, அது நடக்காது. ஏங்க முட்டாளா நீங்க? உங்க அண்ணன் வெளிப்படையா வரல, ஆனா பர்சனலா ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. துளசிக்கு ஓட்டு போட சொல்லி ரொம்ப தெளிவா சொல்லிட்டாருங்க. நினைச்சேன், எனக்கு இந்த டவுட் இருந்துச்சு. அவங்க ஓட்டு போட்டுட்டா துளசிக்கு நல்லது. ஓட்டு போடாம இருந்தா உங்களுக்கு இல்ல இல்ல நமக்கு நல்லது. ஆம்பளைங்க ஓட்டு 28, குடும்ப ஓட்டா பார்த்தா 78. ஆம்பளைங்களை தூக்கி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுட்டா மட்டும் போதும். குடும்பத்துல இருக்கிறவங்களா டென்ஷன் ஆகி ஓட்டு போடுறதுக்கு பூத் பக்கமே போக மாட்டாங்க, போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் தான் போவாங்க. நீங்களும் ரொம்ப ஈஸியா ஜெயிச்சிடலாம். சூப்பர்.